ஆனால் நீங்களே நினைக்கல கருப்புசாமி நம்மளுக்கும் வயசு ஆகிடுச்சு, 50 பக்கமாக வந்துருச்சு. ஆனால் குழந்தை ஆகுமா ஆகாதான்னு சந்தேகத்தோடு வந்தீங்க. இந்த கருப்பை இருக்கிறது உண்மையா பொய்யா? நீ உண்டா நீயே தான். நான் தான் உண்மையா நீதிக்கு நேரமே உனக்கு நான் வலியுறுத்துட்டேன். இந்த கருப்பை வெள்ளப்பதிரை ஏறி ஓடோடி வந்து உன் கட்ட விடைக்கு கூட நின்று நான் காவகரான் நின்று நான் காக்குறேன்டா. போ, நான் உன் கூடயே வருவேன். புரியுதா? போ. உட்காரு, உன் குறையதான் நான் தீர்த்துட்டு இருக்கிறேன். அதனால தான் நான் உன் புரி எடுத்துட்டேன். ஜதிக்கணும் நீ ಮನ್ಯಾಗ ನಾವು ಬರ್ತಾನೆ ಬಂದು ಮತ್ತೆ ಆ ಕಡೆ ಎಲ್ಲ ಅಟ್ಟಾಡಿಂದ ಹೋಗ್ತಾನೆ. ಒಂದು ಚೊಂಬು ನೀರು ಮೊಕ್ಕಿ ಮಡಗಿಲ್ಲ ನೀವು, ಮನೆಯಾಗ ಪಾತ್ರ ಎಲ್ಲ ತಾನಾಗೆಲ್ಲ ಬೀಳ್ತಲ್ಲ. சரி விளக்கம். கருப்பசாமி ஓம்பளு ஓம்பளுப்பா. அக்கா இங்க வந்து சாமி கும்பிடு. ஒருத்தர் வாங்கக்கா, ஒருத்தர் வாங்க. சரி அழுவாங்கம்மா. நில்லுங்கம்மா. கண்ணாடி கழுத்து புத்திரபாகி இல்லாத இங்கிட்ட வந்து புத்திரபாகியம் வந்தது மிச்சாலும் போலாம். யாருக்கு? எத்தனை மாசம்? 3 மாசம். ஆனா கொஞ்சம் மாற்றத்துல இருக்குது. கொஞ்சம் டைமு கணக்கும் மறந்துட்டீங்களே. அதான் சொல்றேன், 3 மாசம் ஆயிடுச்சு. அதனால கருப்புசாமி ஏதோ டாக்டர் எல்லாம் வர சொல்றாங்க, செக்கப்பை கூப்பிட்டுருக்கணுமே. நான் போகணும், நீ இருக்கும்போது எனக்கு என்ன? அதான் சொல்றேன், நீ யார் எது கூப்பிட்டாலும் போகக்கூடாது. புரியுதா? எத்தனை வருஷம் இப்போ குழந்தை இல்லாத இருந்தா இல்லையா? கல்யாணம் பண்ண இன்னைக்கு எல்லாம் பிரச்சனையா இருந்தது. ஆனா எங்கெங்க நீயும் செலவு பண்ண. ஆனா அதான் சொல்றேன், இன்னைக்கு நானே உனக்கு வரத்தை கொடுத்துட்டேன். புரியுதா? நல்லபடியா வடிவத்தரேன். புரியுதா? தைய இருந்தாலும் கருப்புசாமி எங்கிட்டு போய் எதையும் கை நினைக்க கூடாது, வீட்டு சாப்பாடு நினைக்க கூடாது. புரியுதா? ஆனா கருப்புசாமி இன்னைக்கு எல்லாம் 2 பேர்த்துக்குமே வயசாயிருச்சு. ஆனா இவ்வளவு தூரம் சில இடத்துல சொன்னாங்க, உனக்கு எந்த குழந்தைதான் பிறக்க போகுது அப்படின்னு கேவலம் பேசினாங்க. ஆனா கருப்புசாமி என்னை நம்பி வந்தா. நான் தான் சொல்ல, என்னை நம்பினா நான் நடராஜனா, நம்பாதவனுக்கு நான் யமராஜா. ஆனால் நீ மனப்பூர்வமா என்னை நம்பி வந்த கருப்புசாமி நான் உனக்கு அமைச்சு கொடுத்துட்டேன். புரியுதா? எனக்குன்னு கொல்லியோட ஒரு ஆள் வேணும் அப்படின்னு கண்ணீர் விட்டுட்டு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்குது. ஆனா நீங்களே நினைக்கல கருப்புசாமி நம்மளுக்கும் வயசு ஆகிடுச்சு, 50 பக்கமாக வந்துருச்சு. ஆனால் குழந்தை ஆகுமா ஆகாதான்னு சந்தேகத்தோடு வந்தீங்க. இந்த கருப்பை இருக்கிறது உண்மையா பொய்யா? நீ உண்டா நீயே தான். நான் தான் உண்மையா நீதிக்கு நேரமே உனக்கு நான் வலியுறுத்துட்டேன். அதனால கருப்புசாமி எங்கிட்ட தீட்டு சாப்பாடு எதையும் சாப்பிட வேணாம் தைய. புரியுதா? அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளர்வும் இல்லாத நல்லபடியா நான் அமைச்சிடறேன். சரி, இதுக்கு மேலே பொண்ணு வாரிசாவே அமைச்சிடலாம். ஏற்கனவே 3 நாளைக்கு முன்னே ஒரு பெண் வாரிசு அமைச்சிட்டேன். நான் 5 நாளைக்கு முன்னே உத்தரவு சொல்லிட்டேன். இது வரைக்கும் 112 ஆண் வாரிசு பிறந்துருச்சு. இதுக்கு மேலே பெண் வாரிசு எல்லாம் திட்டுறாங்க. சாமி எல்லாத்துக்கும் ஆண் வாரிசாக கொடுத்தா பொட்டை பிள்ளைக்கு எங்கே வருது அப்படின்னு எல்லாம் திட்டுறாங்க.
அதனால கருப்புசாமி உனக்கு பொண்ணு வரிசை அமைச்சாரன். ஆண் வரிசைனா உன்னை கண்டுக்க மாட்டாயா, விட்டுருவான். சரி சாமி, நீ இருக்கும்போது அதான் சொல்றேன், பெண் வரிசை நான் வழிவகுத்து கொடுத்தேன். எந்த ஒரு குளர்வு இல்லாத, சீரியல் சொல்லுமா, நோய் நொடி இல்லாத, அன்னத்துக்கு பிரச்சனை இல்லாத, உடைக்கு பிரச்சனை இல்லாத வழிவகுத்து நீ அழைச்ச குரலுக்கு இந்த கருப்பை வெள்ளக்குதிரை ஏறி ஓடோடி வந்து உன் கட்ட விடைக்கு கூட நின்று நான் காவகரான் நின்று நான் காக்குறேன்டா. நீ போ, நான் உன் கூடயே வருவேன். புரியுதா? போ. இது என்னடா புத்திரவாகி இல்லைன்னா புடுத்தினா கடைசியா இடுப்பு வலித்தாங்க. சாமி கேட்கலான்னு கேட்டேன். நான் கனி தரேன், அது உள்ளுக்கு சாப்பிட்டுக்கோ. சரி. புரியுதா? என்ன டிரைவரா நீயே? அப்புறம் என்ன ஒண்ணும் வண்டி வாகனத்தை ஓட்டினா என்ன ஒண்ணும் அது எதுவும் ஆகாது. நான் பார்த்துக்கிறேன். இந்த கனி நீ உள்ளு குடிச்சிக்கோ, சரி பண்ணிடுறேன். போதையே நான் இருக்கிறேன், உன் தவப்ப நான் இருக்கிறேன். போ, நான் பார்த்து முடிஞ்சிருக்குமே. உடல்நலம் சரியில்லை, படுத்து வந்துருக்குமே. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு எந்த ஒரு உயிர் சேதம் வராது. புரியுதா? உயிர் சேதம் வராது. கருப்பசாமி உத்தரவிட்டு 89 வரைக்கும் உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. இருந்தாலும் கருப்பசாமி இப்போ கண் பார்வை ஏதோ கொஞ்சம் தாமதமாக இருக்கணும். கொஞ்சம் முகமே இருட்டு கட்டின மாதிரி தான் இருக்கணும். புரியுதா? அதனால கருப்பசாமி உன்னுடைய தொழில் சிறப்பாக வழிவகுத்து தர்றேன். இன்னைக்கு மக்க மாறும், சொல் பேச்சு கேட்காத பிரச்சனையில தான் இருக்கணும். புரியுதா? கருப்பசாமி யாரு காதல் திருமணம்னு வருது? யாரு? இன்னும் எதுவும் வெளியே வரலை. கருப்பசாமி காதல் திருமணம் தான் வாய்ப்பு வருது. புரியுதா? கருப்பை உத்தரவிட்டு நல் வழியை காட்டுறேன். இன்னைக்கு பூர்வீக சொத்து அப்படின்னு பார்த்தாலும் இருக்காது, காலனா கூட இருக்காது. புரியுதா? அதனால கருப்பசாமி மாத்தி தொழில் அமைச்சு தரேன். உனக்குன்னு ஒரு 10 ரூபா தொழில் அமைக்கலாமா வேணாமா? நான் அமைச்சு தரேன். உன்னுடைய உடல்நிலை அப்படின்னு பார்த்தாலும் சிறப்பாக நான் வழிவகுத்து கொடுத்தேன். புரியுதா ஐயா? இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு சில நேரம் நல்லா இருக்கிறான், சில நேரம் உடல்நிலை கெட்டு போகுது. புரியுதா? ஆனால் கருப்பசாமி யாரு ஒரு துருமரணம், ஒரு பெண்ணு ஒன்று துருமரணம் ஆயிருக்குது. யாரு துருமரணம் ஆயிருக்குது. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க நினைச்ச காரியமும் நடக்கல. புரியுதா? இன்னைக்கு பெண் சாபத்தால இன்னைக்கு குடும்பமும் விருத்திக்கு வரலை. எவ்வளோ எத்தனை கோடி இருந்தாலும் இப்போ அழிஞ்சிடும். புரியுதா? இன்னைக்கு பொருளாதாரமும் தடவட்டு போகுது. இன்னைக்கு உடல்நலம் சரியில்லைன்னு இன்னைக்கு எல்லாம் மனைவி இருந்தும் பிரயோஜனம் இல்லையே. எங்க வைங்க? அதான் சொல்றேன், இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு மன குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஆனால் கருப்பசாமி மாற்றி அமைக்கிறேன், தொழிலும் மேம்படுத்துறேன், வருமானத்தை வலுவத்துறேன், எந்த ஒரு உடல்நல பாதிப்பு இல்லாத கருப்பசாமி காப்பாற்றுறேன். புரியுதா? நீ நினைச்ச நேரம் இந்த கருப்பை உங்க கூட வந்து நிற்பேன். உனக்கு எந்த ஒரு பொருளாதாரத்துக்கு தடபாடு இல்லாத கருப்பசாமி உத்தரவிட்டு காத்து வலியுறுத்துறேன். கருப்பசாமி இந்த வெற்றி மலை அப்படின்னு பார்த்தாலும் உனக்கு சிறப்பாக நான் வலியுறுத்தி கொடுக்குறேன். என்ன சொல்றா இல்லையா? ஓ, இதை வச்சு தொழில் செய்ய. உனக்கு யாரு இல்லைன்னாலும் இந்த கருப்பை நான் மாற்றி அமைச்சு வலியுறுத்தி கொடுப்பேன். கருப்பசாமி இன்னும் ஒரு 7 வருஷத்துக்கு உன்னை அடிச்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு பொருளாதாரத்துக்கு தடை இல்லாத வலியுறுத்த கருப்பம் கூட கிடையாது. கருப்பசாமி பாம்பே 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 பாம்பேல இருந்து வந்திருக்கீங்களாப்பா? பாம்பே கருப்பசாமி விளக்கத்தை சொல்லியா? பொள்ளாச்சியா? பொள்ளாச்சி. பொள்ளாச்சி இருந்து வந்திருக்கீங்களா? பொள்ளாச்சி பொள்ளாச்சிங்கப்பா. சரி கருப்பசாமி திருவண்ணாமலை திருவண்ணாமலை திருவண்ணாமலைங்கப்பா. வரேன்னு சொல்லிட்டு வாங்கம்மா. கொஞ்சம் வழி விடுங்க. கொஞ்சம் நவருங்கம்மா. கருப்பசாமி என் குறை தீருமா தீராதா? இன்னைக்கு நான் உயிரோட வாழலாமா வேணாமா? உன்னை பார்த்துட்டு தான் நான் உயிர் வாழ்றதும் சாவறதும்.
தான் நான் தீர்த்துட்டு இருக்கிறேன். அதனால தான் நான் புரி எடுத்துட்டேன். நீ அழுது என்ன பண்றது? அழுது என்ன தயார் பண்றது? ஏங்க, உங்க குறைய நிறைய சொல்லுங்க. தேய்க்க தான் நான் வந்திருக்கேன். உங்க குறைய சொல்லுங்க, அழுவாம சொல்லுங்க. நீ அழுது என்ன பண்றது? என்ன பண்ணலாம்? நீங்க உடல்நிலையும் சரியில்லை. என்ன இருக்கலாமா சாவலாமான்னு முடிவும் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு உன் கண்ணீருக்கு யார் எதை தீமை நினைச்சாலும் அவன் பதில் சொல்லியே தீர்வு. புரியுதா? இன்னைக்கு உன்னுடைய கடன் பிரச்சனை அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு தலைக்கு மேலேயும் இருக்குது. இன்னைக்கு மன உடைச்சல், நான் எங்கேயும் வெளியே சொல்ல முடியல. இன்னைக்கு எல்லாம் எனக்கு தேவையில்லாத இன்னைக்கு மோசம் பண்ணி விட்டாங்க. என்ன பண்ணலாம் சொல்லு நீங்க. என்ன பண்ணது கருங்கி நிக்கிறது பதி வாங்கிட்டான். வெளியே கூட்டு வந்து எனக்கு கொடுங்க, எனக்கு போ, எனக்கு காசு பண்ண வேண்டாம் எனக்கு. அவன் கண்டம் நீங்கிருச்சு. இன்னைக்கு பல கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன். அவன் கண்டமும் நீங்கிருச்சு. கருப்பசாமி இதுக்கு மேலே நான் மாற்றி அமைச்சிட்டேன். ஆனால் உயிர் சேதம் வராது. புரியுதா? இன்னைக்கு அவனால் கடன் தாங்க முடியல, தொழில் இல்லை. இன்னைக்கு எல்லாம் சுற்றி சுற்றி கடங்கார களத்தை நெருக்கிறான். என்னதையே? ஆனால் கருப்பசாமி இதுக்கு மேலே அவன் கண்டமும் தீர்ந்துருச்சு. புரியுதா? நீ கண்ணீர் விட்டு என்ன பண்ணுறது? இந்த அழுது என்ன தயார் பண்ண முடியும்? சாதிக்கிறத பாரு. நீ உட்காந்துட்டு ராவு பொழுது அழுது என்ன பண்றது? சாதிக்கணும். எப்படி அங்கே சாதிச்சு அந்த எதிரிக்கு முன்னால புடைச்சி காட்டணுமோ அதை காட்டு. அதை நான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் தீர்த்து கொடுக்குறேன். நான் வெளியே சொல்ல விரும்பல. எங்க போச்சு, நான் வாழ்ந்து அதான் சொல்றேன். நீங்க எல்லாம் மாட்ட விட்டானுங்க. என்ன பண்ணலாம் சொல்லு. கொஞ்சம் பொறுமையாரு. அவன் இறங்க உயிர் போற சூழ்நிலை. புரியுதா? மாட்டிட்டான். அதை வந்து நான் மீட்டு வெளியே கொண்டு வந்தேன். புரியுதா? எந்த ஒரு குளறுபடியும் வராது. இன்னைக்கு தேவையில்லாத வம்பு வழக்கெல்லாம் மாட்ட விட்டுட்டாங்க. புரியுதா? செயற்கை சேர வேணாம் அப்படின்னு அவன் புத்தி அவன் சொப்புறதுன்னு சொன்னேன். அவனை நல்லபடியாக இன்னைக்கு எல்லாம் கூட நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் உனக்குன்னு ஏதோ ஒரு தொழில் அமைச்சு தரேன்னு இன்னைக்கு அவனெல்லாம் மாற்றி இழுத்துட்டு போய் கொண்டு போய் மாட்ட விட்டாங்க. கருப்புசாமி பொறுமையாரு. நான் அவனை வெளியே கொண்டு வந்தேன். கருப்புசாமி கொஞ்சம் பொறுமையாரு. நான் அவனை மீட்டு வெளியே கொண்டு வந்தேன். கருப்புசாமி நான் 90 நாள் அப்படின்னு பார்த்தாலும் கருப்புசாமி நான் வெளியே கூப்பிட்டு வந்தேன். புரியுதா? நீங்க தேவையில்லாத நீங்க வம்பு வழக்கு. புரியுதா? ஆனால் கருப்புசாமி நீ எதுக்கு அஞ்ச வேண்டாம். கருப்புசாமி 90 நாளில் வெளியே கூப்பிட்டு வந்தேன். வெளியே கூப்பிட்டு வந்தா என்ன பண்ற? எனக்கு இடம் வேணாம். இப்போ நீ தலைக்கு மேலே பிரச்சனையில் இருக்கிற. உன் கெடாயை எப்படி நான் சீர்நிக்கிறது? தலைக்கு மேலே நீ கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறதாயே, அந்த கெடாய கறியை வாங்கி நான் சாப்பிட்டு நான் எப்படி ஜீரணம் பண்ணுறது? என் பிள்ளைய மனசில் சந்தோஷத்தை பார்த்த வாட்டி அதுக்கு மேலே நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறே செய்யும். கருப்பசாமி 90 நாளில் வெளியே கொண்டு வந்தேன். இங்கிட்டு வாதாயி இது சத்தியம். கருப்பசாமி தருமபுரியா? தர்மபுரிப்பா. சாமி படிக்கட்டு கூப்பிட்டு யாருக்கு பிறந்த பையத்து கேட்க வந்துருக்கணுமே.
குழந்தை பாய்கிட்ட கேட்க வந்தது யாருப்பா எங்கம்மா குழந்தை வைக்கிட்டுக்கா போய் தொட்டு கொடுப்போம் நிறைய क्या तुम्हारा नाम क्या? सुधा बेटा किधर लड़का आएगा लड़किया लड़का ना पो கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர்கள் கருப்பசாமி எத்தனையோ வருமானம் வந்தோம் உனக்கு எனக்கு எல்லாம் தடையா இருக்கு புரியுதா? ஆனாலும் கருப்பசாமி எனக்கு எதுவும் தெரியல, உன்னை நம்பி வந்திருக்கிறேன், நீ தான் வலியுறுத்தி கொடுக்கணும். இன்னொரு கருப்பசாமி வேறு போயிட்டு வந்துருக்கீங்க, போய் கொஞ்சம் பரிகாரம் வேற பண்ணிட்டு வந்துருக்கீங்க. வேணாம் கருப்பசாமி, நான் புத்திர வைகை அமைச்சு தரேன், என் மக்களுக்கு அன்னதானம் என்ன பண்றேன், உன் சக்திக்கு என்ன முடியும்? வசதி இருந்தால் கிடாயை வெட்டி என் மக்களுக்கு அன்னதானம் முடியும், வசதி இல்லையா சைவ சாப்பாடு போடும் வயிறார. கருப்பசாமி இப்போ உன்னால முடியாத, இப்போ வருமானம் இல்லை, கடனாளியாக தான் நீங்கள் இருக்கிறீங்க. இங்கிட்டு வரத்துக்கே இப்போ 700 ரூபா செலவு பண்ணிட்டு தான் வந்துருக்கீங்க. எவ்வளோ செலவு பண்ணீங்க? 700 ரூபா செலவு பண்ணிட்டு வந்துருக்கீங்க. அதனால் கருப்பசாமி உன் கஷ்டத்தை நான் பங்கிட நான் விரும்பலை, புரியுதா? ஆனால் கருப்பசாமி மகாலட்சுமியாக நான் அமைச்சு கொடுத்துறேன், புரியுதா? எந்த ஒரு குளறுபடி இல்லாத நீ எனக்கு ஏதோ 2 சிப்போட வேணும், 1 சிப்பு அன்னதானம் போட்டு வயிறார வயிறு முடுக்க போகிறத ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அரை வயிறோட என் பிள்ளைங்கள வலியுறுத்தி கொடுத்துறியா? சத்தியம்ங்க கருப்பசாமி உத்தரவிட்டு 90 நாளில் புத்திர பாயத்தை அமைச்சு தரேன், இது சத்தியம். சரி கருப்பசாமி விளக்கம். கருப்பசாமி இதுலேருந்தே நான் சரி பண்ணி தரேன், இதுலேருந்தே நான் சரி பண்ணி தரேன். இங்கே என்கிட்டலாம் எதுவும் இல்லை, நான் இதுதான் என்கிட்ட இருந்து கனியும் என் தங்கியோட வேப்பலை தான், என் தங்கிட்டு இருக்கிறது வேப்பலை தான். இதில் தான் உனக்கு அது ஆகாதுங்கிறத டாக்டர் என்ன சொன்னா ஆகாதுன்னா, உன் தவப்பு என்ன சொல்கிறேன் அது ஆகுங்கிறா ஆகும். எவன் ஆகாது நடக்காதுங்கிறாங்க, உன் தவப்பை அதை நடத்தி வைக்கிறதாண்டா இந்த கருப்பசாமி, புரியுதா? எதுக்கே கடன் வேணாம் தாயே, உன் தவப்பை நான் இருக்கிறேன், இது சாப்பிடு. இன்னும் 45 நாளைக்கு மேலே அது பாரு உனக்கு உள்ள உருத்தம் அப்படின்னு பார்த்தாலும் அது உயிரை மாற்றி நல்லபடியாக வலியுறுத்தி கொடுத்து இந்த கருப்பசாமி காப்பாற்று. நீ என்கிட்ட சொன்னியா தருமபுரியிலிருந்து நான் வரேன் எனது குழந்தை பாக்கி வேணும்னு சொன்னியா? யார்கிட்ட சொன்ன? ஐயா கிட்ட சொன்னேன், புரியுதா? அதனால கருப்பசாமி நான் தான் ஏற்று வலியுறுத்தி கொடுத்தேன். போட்டுக்கதா போட்டுக்க வாயா. தீட்டி சாப்பாடு சாப்பிடக்கூடாது, நீ வயசுக்கு வந்த சாப்பாடையும் விட மாட்டேங்கிற, கல்யாண சாப்பாடையும் விட மாட்டேங்கிற, இதோட ஏற்றிடு, புரியுதா? போனேன்னா 40 ரூபாய் இல்லை, தப்பு நடந்துடும். அதையே போட்டுக்கு வாயில கீழே சிந்தாம சாப்பிடுங்க. அமாவாசைங்கிட்ட வந்துட்டு போ.
எடுத்து ஆகணும். புரியுதா? குடும்பத்தோட இன்னைக்கு எனக்கு பாடுபடும். உன் கஷ்ட நஷ்டமெல்லாம் புரியுதா? உன்னுடைய கஷ்டம் நஷ்டம் பல போட்டிகள் எது இருந்தாலும் அது என் மேலே ஊற்றினா அதை நான் நிவர்த்தனை பண்ணி கொடுத்தேன். ನೀವು ಯಾರು ಇಬ್ಬರು ಹುಡುಗಿಯರೇ ಜಗಳ ಮಾಡಿದ್ದೀರಿ ಕುಂದ್ರು ಇಬ್ಬರು ಜಗಳ ಮಾಡಿದ್ರೆ ಸಾಕಾ? ನಿಮ್ಮ ತಗಪ್ಪ ಎಲ್ಲಿಗೆ ಹೋದ? ಕೆಲ್ಸಕ್ಕೆ ಹೋದ್ರ? ನಿಮ್ಮ ತಗಪ್ಪ ಈ ಹುಡುಗಿಯರ ತಗಪ್ಪ ಎಲ್ಲಿ ಇಲ್ಲ ಸ್ವಾಮಿ அவங்க ಎಲ್ಲಿ ಹೋದ ಅಂದ್ರೆ ಅದೇ ನಾ ಕೇಳ್ತೇನೆ. ಎಕಡೆ ಹೋದ ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ? ಗೊತ್ತಾಯ್ತಾ? ಎಲ್ಲಿಗೆ ಹೋದ ಹೇಳ್ತಾಯೆ? ಇದ್ರ ಕರ್ಪಸ್ವಾಮಿ ನಿನ್ನ ಜದಕಿನ ನಿಮ್ಮ ಮನ್ಯಾಗ ಅವ್ನು ಬರ್ತಾನೆ, ಬಂದು ಮತ್ತೆ ಆ ಕಡೆ ಎಲ್ಲ ಅಡ್ಡಾಡಿಂದು ಹೋಗ್ತಾನೆ. ಒಂದು ಚೊಂಬು ನೀರು ಮುಕ್ಕಿ ಮಡಗಿಲ್ಲ ನೀವು. ಮನೆಯಾಗ ಪಾತ್ರ ಎಲ್ಲ ತಾನಾಗೆಲ್ಲ ಬೀಳ್ತಲ್ಲ. ನೀವು ಬಂದು ಬೆಕ್ಕು ಬರ್ತಾವೋ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ತಾನಾಗಿ ಗಾಳಿ ಬಿಸುತ್ತಾ ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಬೆಕ್ಕು ಬರ್ತಾವೆ ಹಂತಾನೆ ಇರ್ತೀರಿ. ನಿಮ್ಮ ತಗೊಂಡು ಬರ್ತಾನೆ, ಒಂದು ಚೊಂಬು ನೀರು ಮುಗಿದು ಮಡಗಿರಿ. ನೀವೇನು ಮಾಡಾಗಿಲ್ಲ. ಯಾಕ ನೀನು ಊಟ ಮಾಡ್ತಿಲ್ಲ, ಗೊತ್ತಳಿಸಿದ್ರೆ ಹೊಟ್ಟೆ ಹೊಸಿದ್ರೆ ನಾಷ್ಟ ಮಾಡ್ತಿ, ಚಹಾ ಕುಡ್ತಿ, ಮತ್ತು ಅವನಿಗೇನು ಮಾಡಾಗಿಲ್ಲ. ಈಗ ನಿಮ್ಮ ಭಾಳ ಕಷ್ಟ ಬಂದಿಡ್ತಿ. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನಾಗ ಈಗ ಏನು ಮಾಡೋದು? ದುಡ್ಡಿಲ್ಲ, ಇಲ್ಲ ಯಾರೇ ಒಬ್ಬರು ನಿಮಗೆ ಸಪೋರ್ಟ್ ಖರ್ಚು ಮಾಡ್ತಾರೆ, ದುಡ್ಡು ಕೊಡ್ತಾರೆ ಕಾಲೇಜು ಹೋಗಾಕ. ನಿಮ್ಮ ಮನ್ಯಾಗ ಮತ್ತು ನೀನು ಏನು ಮಾಡಾಗಿಲ್ಲ. ಅವನ ದೇವ್ರ ಕೂಡ ಮುಖ ಏನಿಲ್ಲವ. ಯಾವಾಗ? ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದ್ಸಲ ನೀವು ಹೋಗಿ ತಿರುಗಿ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅನ್ನೋ ತಿರುಗಿ ಕೆಟ್ಟ ಅಲ್ಲಿಗೆ ಭವನ್ನಾಗ ಹೋದ, ನಿಮ್ಮ ಜೊತೆಗೆ ಹೋದ, ತಿರುಗಿ ಕೊಟ್ಟು ಬಂದ. ಯಾವಾಗ? ಗೊತ್ತಿಲ್ಲ. ಅಲ್ಲಿ ಒಂದು ಫ್ಯಾಮಿಲಿ ಬಂದಿಲ್ಲ, ಅದೇ ಬಂದಿಲ್ಲ, ಅದೇ ಅಲ್ಲಿಗೆ ಆತ್ಮಶಾಂತಿ ಹೋಗಿಲ್ಲ. ಅವನು ಮನ ಇಲ್ಲಿಗೆ ಅಡ್ಡಾಡಿಂದ ಇರ್ತಾನೆ. ಅವನು ಗೊತ್ತಾ ನಿನಗೆ ಹುಷಾರು. ಅವನು ನನ್ನ ದೊಡ್ಡ ಮಗಳು ಅಷ್ಟು ಇಷ್ಟ ಅವನಿಗೆ. ಅವನು ಬದ್ದು ಹೊಡ್ಕೊಂಡು ಅಳುತ್ತಾನೆ. ನಾನು ಯಾಕೆ ಹಿಂಗೆ ಆಗಿಬಿಟ್ಟೆ ಅಂತ ಅವನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನೀನು ಹೋಗು, ನೀನು ಯಾರು ಇಲ್ಲ, ನೀನು ದೇವರಲ್ಲ, ಅಲ್ಲ ಅವನೇ ದೇವರು. ಗೊತ್ತಾಯ್ತಾ? ಅವನು ಮುಕ್ಕಿ ಬಾ. ನಿನಗೆ ಗೌರ್ಮೆಂಟ್ ಕೆಲಸ ಇವಾಗ ಇಷ್ಟ ಆಗಿಂದರೆ ಒಂದು ಟೀಚರ್ ಆಗಬೇಕು, ಆಗಿಂದ ನೀನು ಇರ್ತಿ. ಒಂದು ಗೌರ್ಮೆಂಟ್ ಜಾಬು ನಾ ಮಾಡಾಗಿಲ್ಲ. ಅವನು ಬರ್ತಾನೆ ನಿನ್ನ ಜೊತೆಗೆ, ನಿನ್ನ ತಗಪ್ಪ. ಗೊತ್ತಾಯ್ತಾ? ಅವನೇ ಚೆನ್ನಾಗಿ ಮುಕ್ಕು. ತಾಯಿ ಇವಾಗ ಬರಂಗಿಲ್ಲ. ನಿಮ್ಮ ಮನೆಗೂ ಯಾರು ಉಂಟುಮೆ ಇಲ್ಲ, ಎಲ್ಲ ಭಾರಿ ಜಗಳ. ಗೊತ್ತಾಯ್ತಾ? ಭಾರಿ ಜಗಳ ಹಂಗೆ ಇರ್ತಾವೆ. ಕರ್ಬಸ್ವಾಮಿ ಸ್ವಲ್ಪ ನಿಮ್ಮ ಜಮೀನು ಬರ ಮಾಡ್ತೀನಿ. ಆ ಹುಡುಗನು ಸತ್ತು ಇರ್ತಾನೆ. ಅವನು ಹೋಗಿನೋ ನಿಮ್ಮ ಮನೆಯಾಗ ಇರ್ತಾನೆ. ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಇವಾಗ ನಾನು ಗೊತ್ತು ಹೇಳ್ತೇನೆ. ನೀನು ಅವನು ಬಂದು ಇವಾಗ ಮನೆಗೆ ಹೋಗು, ಇಲ್ಲ ಅಮಾವಾಸ್ಯನಾಗ ಹೋದರೆ ಒಂದು ನಾಷ್ಟ, ಒಂದು ಚಿತ್ರಾನ್ನ, ಇಲ್ಲ ಒಂದು ಏನೋ ಒಂದು ಅವನು ಮಡಿಗೆ ಮುಕ್ಕಳು ಮುಕ್ಕಿ ಎಲ್ಲಿಗೆ ಹೋದ್ರೂ ಅವನು ಮುಕ್ಕಿ ಹೋಗು. ಏನು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಕರೆಕ್ಟಾಗಿ ಬರ್ತಾವೆ. ನೀ ಅವನು ಇರುವಾಗ ನೀವು ಎಷ್ಟು ಜಗಳ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಅವನು ಮಾಡಿದ, ನೀನು ಸುಮ್ಮನೆ ಇಲ್ಲ. ಅವನು ಎಣ್ಣೆ ಹೊಡೆದಿರ್ಬೇಕು ಅವನು. ನೀನು ಅದಕ್ಕೆ ನೀನು ಭಾರಿ ಇದಾಗಿತ್ತು ನಿನಗೆ. ಅವನು ಬಿಡುತ್ತಾಯಿ, ಅವನು ಗೊತ್ತಾಯ್ತು ನಿನಗೆ. ಅವನು ಅದೇ ನೀನು ಮತ್ತೇನು, ನೀನು ಎಣ್ಣೆ ಹೊಡ್ತೀಯ. ನೀನು ಅವನು ಎಣ್ಣೆ ಹೊಡ್ತಾನೆ, ಅವನು ಬಿಟ್ಬಿಡು. ನೀನು ಎಣ್ಣೆ ಹೊಡ್ತೀಯ. ನೀನು ಅವನು ಕರೆಕ್ಟ್ ಕೊಂಡು ಬಂದಿರಬೇಕು. ಅದಕ್ಕೆ ಕರ್ಬಸ್ವಾಮಿ ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಇರ್ತಾನೆ ತಾಯಿ. ನಿನ್ನ ಕಷ್ಟನೆಲ್ಲ ನಾನು ತೀರ್ತು ಕೊಡ್ತೀನಿ. ನಿನಗೇನೋ ಚಿಟ್ಟಿಲ್ಲಾಗಿ ನಾನು ಮಾಡಿಕೊಡ್ತೀನಿ. ಅವನು ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಬರ್ತಾನೆ. ಅವನು ಮುಖ್ಯನ ಬಾ. ನೀನು ಚೆನ್ನಾಗಿ ಗೌರ್ಮೆಂಟ್ ಕೆಲಸ
நானும் அவனும் ಸೇರಿ ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ವಿ. ನಾನು ಏನು ಹೇಳ್ತೀನಿ ಇವಾಗ, ಇದೆಲ್ಲ ಪರಿಹಾರ ಇಲ್ಲ. ಪರಿಹಾರ ಸುಳ್ಳ ಹೇಳಿ ಜರಿಗೆ ದುಡ್ಡು ಇಸ್ಕೊಂಡು ನಾ ಸುಳ್ಳ ಮಾಡೋನಿಲ್ಲ. ಈ ಕರ್ಪಸ್ವಾಮಿ ಪರಿಹಾರ ಒಂದು 10,000 20,000 ದುಡ್ಡು ಕೇಳಿಕೊಂಡು ಇದು ಮಾಡೋದಿಲ್ಲ. ಪರಿಹಾರ ಅಂದರೆ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಜಾತ್ರೆಗೆ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಹೋದ್ರೆ ಮತ್ತು ಅವನು ದುಡ್ಡು ಕೇಳ್ತಾನ ಇಲ್ಲ, ನೀವೇ ಕೊಡಾಗ ಮಾಡಿ ಇದು ಮಾಡ್ತೀವಿ. ಗೊತ್ತಾಯ್ತಾ? பணம் திருச்சியா? உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா? டேய் டேய் உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு போட்டது ஒரு கணக்கு, அங்கே நடக்கிறது ஒரு கணக்கு. அதே மாதிரி கருப்பசாமி சொத்து சுகம் தொழில் அப்படின்னு பார்த்தால அங்கும் பங்காளி போட்டியில் இருக்காங்க. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னை எப்படா அவனை முடிக்கணும், அவனை மொண்டி கட்டு போடணும், எப்படா அந்த இடத்த விட்டு தோறணும்னு திட்டமிட்டு இருக்காங்க. ஆனால் யார் எதை திட்டமிட்டாலும் உன் மேலே நானும் நிற்கிறேன். புரியுதா? உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுயா. புரியுதா? உன் கட்டு அது எந்த கட்டா இருந்தாலும் வாக்கு விட்ட நான் உடைச்சேன். புரியுதா? நான் இருக்கிறேன்டாப்பா. உன் கட்டுமணியிலேயே 21 வந்தியில நான் உட்காந்துருக்கிறேன். டேய், அந்த இடி இறங்குற மரம் இருக்குது இல்ல, அது அடியில தானே நான் இருக்கிறேன். புரியுதா? இன்னைக்கு உன் கட்டுமணிக்கும் உன்னுடைய அண்ணன் தம்பி முட்டாறு உறவினர் இன்னைக்கு எல்லாம் உனக்கு எதிரியா இருக்காரு இல்லையா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு யார் எதை எதிரியா இருந்தாலும் உன்னை தொடாத அளவுக்கு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சில நேரம் மனசு உடைஞ்சி மனசார ஏதோ இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு ஊரை விட்டு ஓடி போகலான்னு கூட முடிவு பண்ண. புரியுதா? ஆனால் கருப்பசாமி நீ எங்கிட்ட ஓவாத, எங்கிட்ட உக்கார. கருப்பசாமி உனக்கேன்னு தீர்ப்பை மாற்றி அமைச்சிடுறேன். உன் எதிரிங்களெல்லாம் விரட்டிடுறேன். எந்த கேஸாக இருந்தாலும் கருப்பசாமி நான் என்ன சொல்கிறேன், நீதி உன் பக்கம் இருந்தா கருப்பசாமி நான் உன் கூட நிற்பேன். கோர்ட் ஏறி நான் சாட்சி சொல்கிறேன் உனக்கு. கருப்பசாமி உன் பக்கம் நீதி இருந்தால் உனக்கு சாதகமாக நான் கோர்ட் ஏறி உன் பக்கம் சாட்சி சொல்லி உன்னுடைய சொத்து ஒத்த உனக்கு சாதகமாக அமைச்சு கொடுத்துறேன். அமைச்சு கொடுத்தா எனக்கு என்ன பண்ணுற? என்ன அன்னதானம்? செய்வாங்க சச்சிவங்க. கருப்பசாமி உத்தரவிட்டு 9 மாதத்தில் அதை குளறுபடியை தீர்த்தறேன். உன்னுடைய கஷ்டத்தையும் போய்க்கு சிறப்பாக வழிவகுத்து நான் மாளிகை கருப்பை உன் ஓடுறதை காப்பாற்றேன். இது சத்தியம். ஃபஸ்ட்டு நான் சொத்தை முடிச்சு தரேன். புரியுதா? அந்த பாலகனுக்கு சிறப்பாக நான் அமைச்சு வழிவகுத்து கொடுத்தேன். அதை நீ போய் டாக்டர் பாரு. நீ என்ன நீ இத்தனை கேள்விக்கு நான் என்ன பண்ணுறது? ஒவ்வொன்றா தான் முடிச்சு தர முடியும். நான் அதை முடிச்சு தரேன். இல்லை இரு, அமாவாசை பார்த்துட்டு போறியா? இருந்தே நீ அமாவாசை உன் கண்ணை செடி பண்ணிட்டு போ. போ உண்டா இல்லையா? ஆனால் கருப்பசாமி என்ன எனக்கு தெரியல. இன்னைக்கு என் கட்டுமனை அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு என் கட்டுமனையில் வாழ்க்கையே கலக்கத்தில் ஓடுது. இன்னைக்கு என்னுடைய பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தாலும் எல்லாம் நிறைய செலவு. உன் பவுனெல்லாம் எங்க? எந்த கடையில்? பேங்கெல்லாம் இருக்குது. ஆனால் கருப்பசாமி இதெல்லாம் இங்கிட்ட இருக்குது. அதை மீட்டு வடிவத்து கொடுக்கணும். புரியுதா? இன்னைக்கு மன கஷ்டத்தில் இருக்கிறோம், மன சங்கடத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு இருந்தாலும் கருப்பசாமி ஒரு குழந்தை அழிச்சிருக்கணும். யார் அழிச்சது? நீ அழிச்சா உன் கனவு அழிச்சாங்க.
ஏன் என்ன இல்லையே 35 நாள் இருந்த அபாசன் ஆச்சா? அது யார் அழிச்சது தெரியலையா? இது என்னத்த வேற ஆள் வந்து நானும் அழிச்சேன், நீங்க என்ன கடையில பொருளை விட்டுட்டு போன மாதிரில சொல்ற? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு 2 பொன் குழந்தை ஒரு ஆண் வாரிசு வந்துருக்கும். அதை அழிக்காது இருந்தீங்கன்னா அதுதான் மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமையே பிறந்தது, அதுவும் வெள்ளிக்கிழமை தான். அது என்ன நாள்? அது என்ன நாள் பிறந்தது? அது வெள்ளிக்கிழமை கணக்கு. நீ வியாழக்கிழமைங்கிற வெள்ளிக்கிழமை கணக்கு, இதுவும் வெள்ளிக்கிழமை. 2 வெள்ளி சேர்ந்தா என்ன ஆகும்? 2 மகாலட்சுமி இருந்தா ஜொலிக்கும் கட்டுமனை. இருந்தாலும் ஒன்றும் முடிச்சிட்டீங்க. அதனால் கருப்பசாமி இப்போ எல்லாம் கவலை கஷ்டங்கள் தீரலை. இடம் விட்ட இடம் மாறி தான் இருக்கணும். இன்னைக்கு தேவையில்லாத அவச்சொல்லு அவமானப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். ஆனால் கருப்பசாமி ஒன்றும் வருத்தம் இல்லாமா? அந்த பிரச்சனை வாழ்க்கை பிரச்சனை வேணாமா? அதான் உன் வாழ்க்கையை நான் சொல்றேன். நீ வந்து என் வாழ்க்கை வேணா, என் தவப்பும் பிரச்சனையை தான் பார்க்கணும். உன் தவப்புனுக்கு இன்னைக்கு உடல் நல்லா சரியில்லாத இருக்கணும். இப்போ உன் வாழ்க்கை எப்படியே பட்டழிச்சு போனா சரி, அதை விட்டலாம். சொல்லு, நீ உன் வாழ்க்கையை பார்க்கலாம், உன் தவப்பனை பார்க்கலாம். வாழ்க்கையும் வேணும் தாயே. இன்னைக்கு இப்படி இருந்தா என்ன பண்றது? 4 பேர் என்ன சொல்லுவாங்க? புரியுதா? கருப்பசாமி உன்னுடைய வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். புரியுதா? உன்னுடைய கஷ்ட சூழ்நிலை அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு எல்லாம் உன்னுடைய கழுத்துல மூக்கிறதுக்கெல்லாம் கொண்டு வச்சுட்டான். அதனால அவன் மேல வெறுப்பாகி இன்னைக்கு வெளியே வந்திருக்கணும். அதனால கருப்பசாமி தவப்பம் அப்படின்னு பார்த்தாலும் உடல்நிலையே கெட்டு போயிருக்கணும். கருப்பசாமி உத்தரவிட்டு யாருக்கும் எந்த ஒரு குளறுபடி வராது. உயிர் சேதம் இல்லாத உன் தவப்பனையும் நான் காப்பாற்றி கொடுத்தேன். புரியுதா? உன் கணவனையும் ஒன்றுபடுத்துறேன். கருப்பசாமி எனக்கு கெடா வேணாம், பொங்கல் வேணாம், மக்களுக்கு அண்ணன் வேணாம். கருப்பசாமி எல்லாம் ஒன்றுபடுத்திட்டா. இன்னைக்கு கணவனோடு வந்தாலும் சரி, உன் தவப்பனோடு வந்தாலும் சரி, கருப்பசாமி எனக்கு ஒரு புல்பாட்டில் 9 மாலை இந்த மாதிரி வாங்கி போடுறியா? கெடா வெட்டாத, என் மக்களுக்கு சோறு நீ போடாத, நான் பார்த்துக்கிறேன். வயிறார நான் சாப்பாடு போடுறேன். இன்னைக்கு இருந்தாலும் கருப்பசாமி பொருளாதாரம் இல்லை அப்படிங்கிறதுனால கணவனை சேர்க்காத நீ இருக்கிற. நீ எனக்கு எது வேணாம், கெடா வேணாம், பொங்கல் வேணாம். புரியுதா? உன் தவப்பனுடைய மங்களத்துக்கு அப்படின்னு பார்த்தா உன் தாய்க்கு இன்னைக்கு அத்தாரந்தாரத்துல தொங்குது. இன்னைக்கு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களாங்கிற ஒரு வாழ்க்கை மூஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்குது. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு அது மங்களத்தை நான் கெட்டியாக அமைச்சு கொடுத்தேன். உயிர் சேதம் இல்லாத காப்பாற்றுவேன். உன் கணவன் அப்படின்னு பார்த்தாலும் அதுக்குள்ளே நான் ஒன்றுபடுத்திட்டா 2க்கும் எனக்கு 9 மாலை, ஒரு புல்பாட்டி. கருப்பசாமி 60 நாளில் நான் சரி பண்ணி கொடுத்தேன். கருப்பசாமி என்னடா நம்ம வீட்டில் இருந்தால் இவ்வளோ சார் வரல, வந்துக்கிட்டே இருக்குது தானே மனசுக்கு ஒரு இதாக நினச்சேன்.
ஆனால் கருப்புசாமி நீ உன் வீட்டில் இருந்தால் இவ்வளோ சார் வராது. கருப்புசாமி என் மேலே எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 5 பேர். 5 பேர் இருக்காங்க. ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளருடைய எதாக இருந்தாலும் நான் தீர்த்து கொடுத்தேன். புரியுதா? உன்னுடைய மன உடைச்சல் அப்படின்னு பார்த்தாலும் எந்த ஒரு குளம் இல்லாமல் தீர்த்து கொடுத்தேன். உன்னுடைய மன பாதபட்சம் அப்படின்னு பார்த்தா நான் தீர்த்தேன். இதை வந்து கருப்புசாமி உத்தரவிட்டு நிறுத்தி கொடுத்தாங்க. புரியுதா? கருப்புசாமி இன்னைக்கு பார்த்தாலும் கருப்புசாமி இன்னும் ஒரு 12 நாள் இருக்கிற தலை குளிக்க அதான் சொல்றேன். கருப்புசாமி இதிலிருந்தே நான் நிறுத்தி கொடுத்தேன். புரியுதா? கருப்பன் எந்த ஒரு குளர்வு இல்லாத தித்திரை பண்ணி கருப்புசாமி காப்பாற்ற ஏண்டிக்கு அவனோட செப்பு இல்லை சாமி, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கு சாமி. இப்போ பார்த்தானே அதெல்லாம் ஏன்டி ஒத்து எதுவும் பிரச்சனை வராது. கருப்புசாமி நான் காப்பாற்றேன். புரியுதா? பார்த்தானே இன்ஜெக்ஷன் போடுறேன், இல்லை பண்ண டேப்லெட் சாப்பிட்றாங்க, இங்கிட்ட வரலன்னு சொல்கிறாங்க. அமாவாசை இங்கிட்ட அழைச்சிட்டு வா, நான் சரின்னு கொடுத்தேன். அவங்க இங்கே வரணும். ஆமாம், இப்போ ஹாஸ்பிட்டலில் எங்கே வர? ஆந்திராவில் இருக்காங்க. கருப்புசாமி உத்தரவிட்டு ஓரளவுக்கு இப்போ நான் சரி பண்ணி தரேன். புரியுதா? சரி சார். இந்த வாகனத்தை வச்சு சரி. கருப்புசாமி விளக்கம். கருப்புசாமி ஒசூர் போலீஸ்னு வருது. அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கு கேட்க வந்துருக்கு. யாரு? ஒசூர் குழந்தை பாக்கியத்துக்கு கேட்க வந்துருக்குனியா? போலீஸியா? உங்களுக்கு இல்லை மறுபடியும் கூப்பிடுவாங்க. உட்காருங்க மாமா, இப்படி கூப்பிடுவாங்க. சரி. கருப்புசாமி பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியிலிருந்து யாருமா வந்துருக்குறதா? பாண்டிச்சேரியா? யாரும் இல்லைங்க சார், யாரும் இல்லைங்க சார். சரி. சேலத்தாம்பட்டி தொட்டுக்கு முன்னேலுங்கம்மா. சீக்கிரம் அதுவாம வந்து கேளுங்க. வாங்க, என்னக்கு வாரமா உட்காருங்க. உட்காரு தம்பி. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர் கருப்புசாமி உத்தரவிட்டு தொழில் அப்படின்னு பார்த்தா சிறப்பான வலியுறுத்தி கொடுத்துருக்கு. அதே மாதிரி கருப்புசாமி இன்னைக்கு மக்கள் அப்படின்னு பார்த்தாலும் கல்வியிலையும் சிறப்பாக வரணும்னு நினைச்சேன். அமைச்சு கொடுத்தேன். இன்னைக்கு கட்டுமனையிலேயே பொருளாதாரம் கொஞ்சம் தடை. இன்னைக்கு காசு பணத்தில் கொஞ்சம் தடையாது. கருப்புசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு தடபாடாக இருந்தாலும் நான் தீர்த்து போடுவேன். நீ தொழிலும் கொஞ்சம் தாமதமாக இருக்கும் ஐயா. ஆனால் கருப்புசாமி எப்படி நான் கடை காட்டுறது எனக்கு தெரியல, நீ தான் பார்த்து தீர்த்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன். கருப்புசாமி எந்த ஒரு குளறுபடியும் இல்லாத தீர்த்து கொடுக்கணும். உன்னுடைய மன கஷ்டம் மன சங்கடம் எதாக இருந்தாலும் வலியுறுத்தி கொடுக்கணும். உன் குடும்பம் அப்படின்னு பார்த்தா சிறப்பாக வாழ வைக்கணும். இன்னைக்கு இந்த குழந்தை அப்படின்னு பார்த்தோம்னா சிறப்பாக இப்போ ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு அமைக்கலாமா? இன்னைக்கு ஏதோ குளறுபடி வர்றா, இன்னைக்கு அவனும் ஒரு நிலை அப்படின்னு பார்த்தோம் மன தைரியமாக நீங்கள் வேலை வெட்டி அப்படின்னு சிறப்பாக உட்காந்துட்டு புரியுதா? என்னோட கருப்புசாமி இன்னைக்கு அவன் குடும்பத்தையே அவன் தான் கட்டி காத்துக்கிட்டு. ஆனால் கருப்புசாமி இன்னைக்கு கணவன் மனைக்குள்ள சிறு சண்டை சச்சரவு வந்துடுது. அதை நான் மாற்றி அமைச்சு வலியுறுத்தேன். உன்னுடைய கஷ்ட நஷ்டம் அப்படின்னு பார்த்தா தீர்த்து போகும். இன்னைக்கு என் புள்ள முன்னால் எதுக்கு சண்டை ஓடுறீங்க 2 பேரும்? அவன் என்ன நினைப்பான்? குழந்தை சண்டை சச்சுரு வேணாம், தொழிலும் மேம்படுத்துறேன். இன்னைக்கு எல்லாம் 3ஆம் மனுஷனால தான் உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை சொல்லி கொடுத்து இன்னைக்கு எல்லாம் உங்களை கோபத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. யார் எதை சொல்லி கொடுத்தாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு உனக்கு சாதகமாக கூட நிற்கணும். புரியுதா? இன்னைக்கு என் புள்ள அப்படின்னு பார்த்தாலும் நிறைக்க
மன உருக இருக்கிறான். எந்த ஒரு கஷ்ட நஷ்டமானாலும் நான் பார்த்துக்கிறேன், எந்த கடன் காட்சியாக இருந்தாலும் நான் தீர்த்து கொடுக்குறேன்னு என் பிள்ளை உன் கூட நிற்கிறான். இன்றைக்கி கணவன் மனைவி அப்படின்னு பார்த்தோன்னா சிறு சிறு சண்டை சிச்சரோட நிற்கிது. அது எந்த ஒரு குளரும் இல்லாத கருப்புசாமி நான் தீர்த்து கொடுத்தேன். கஷ்டம் எதாக இருந்தாலும் நான் போய்க்கிறேன். நீங்கள் விட்டார் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் மாமா மாற்ற நாளில் தான் கொஞ்சம் மன சங்கட்டம், புரியுதா? அது எந்த ஒரு சண்டை சிச்சரும் இல்லாத கருப்புசாமி அவனை நான் விரட்டி விட்டேன். வேற என்ன கேட்குறேன்? சொன்னீங்க 6 லட்சத்துக்கு வீடு வரும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரியே வீடு எனக்கு கிடைச்சிருச்சு. நான் எதுவும் கேட்கல சாமி. போன வாரம் வச்சு அனுப்பிட்டேன், மார்க்கெட் வாங்கலாமான்னு. நான் ஞாயிற்றுக்கிழமை 1 லட்ச ரூபா பணம் கட்டிட்டேன் சாமி. வீடு நல்லதா என்ன சாமி? அது உனக்கு விளக்கம் நீ பணத்தை கட்டிட்டு அப்புறம் வீடு நல்லதானே? நீங்க தான் சொன்னீங்க சாமி 6 லட்சம் வரும் தேடி வரும்னு சொன்னீங்க. அது நீங்க சொன்னது வச்சு நான் அது இது பேச ஒரு வேணா குறைக்கல சாமி. சொன்ன மாதிரி 6 லட்சம் அதான் சொல்றேன், வந்துருச்சு. அது ஏதோ குளறுபடி வராது. நீ தாராளமா நீ அதை வாங்கணும். அதான் அட்வான்ஸா கொடுத்துருக்குல்ல. சொன்னீங்க சாமி 6 லட்சத்துக்கு வரும்னு சொன்னீங்க. குறையாத யாராவது சொன்னாங்க, அதே மாதிரி 6 லட்சத்துக்கு வந்துருச்சு. கட்டிட்டேன். இவன் கருப்புசாமி இன்னும் மிச்சத்தை கட்டி அதை உள்பட்டு உனக்குன்னு சாதகமாக அமைச்சு வலியுறுத்து. பையன் வண்டி கோயம்புத்தூர் வளர்ந்து வரணும் தான் நீங்க போட்டுருக்கேன் சாமி. ஒரு 30 நாளும் கொஞ்சம் பொறுமையாது. என்ன ஒன்று இப்போ இது என்ன பண்ணி எடுத்துகிட்டு போ, ஆனால் கொஞ்சம் பார்த்து உஷாராக போகணும், புரியுதா? இந்த வண்டி முறுக்கிறதெல்லாம் வேண்டாம், புரியுதா? முறுக்கணும்னா தொந்தரவு வரும். தாய் தவப்ப இருக்கிறாங்க, அதை நினச்சி மனசில் நினச்சி பயத்தை மனசில் வச்சு நீ அதை எடுத்துக்கணும். உடம்பு புதுக்கோட்டை புதுக்கோட்டையா? பட்டுக்கோட்டை புதுக்கோட்டையா? கருப்புசாமி 1, கருப்புசாமி 2, கருப்புசாமி 3. உடல்நிலை சரியில்லை. ஒரே குணமா தம்பியா? உட்காருங்க. யார் டிரைவர்? யாரு டிரைவர் இல்லையா? நீ என்ன வேணா செய்யற? வாரமா உட்காருங்க. தெரியலையா? உட்கார வைங்கம்மா. இதுக்கு முன்னே நீ வண்டிக்கு போனியா இல்லையா? போயிட்டு வந்தா அப்படியா? சும்மா உட்காந்துட்டு போயிட்டு வந்துறியா இல்லையா? இதுவா உட்காரு கீழே. கிட்ட போங்கண்ணா, கிட்ட போங்க. அவர் இருக்காருல்ல. எப்படி உட்காராது எப்படி உட்காந்தா? నీకు ఇవ్వలో వాకోదమన్నా గర్రా ఏంటి కావాలా చెప్పురా. ఇక్కడ చూడు ఏంటి కావాలా? ఏమి లేదా ఇంటికి పో. அவன் நைட்டு ஆனால் பேசலை. அவனுக்கு புத்தி மாறாட்ட மாதிரி வந்துருச்சு, புரியுதா? ஆனால் கருப்புசாமி செய்வனியா அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கிறீங்க. இவனை செய்வனை ஒன்றி அவனுக்கு தான் நஷ்டம் ஆகும். இவனுக்கு செய்வனை ஒன்றா பண்ணவனுக்கு தான் நஷ்டம் ஆகும். அது செய்வனை இல்லை, உன்னோட கிரகச்சூழ்நிலை சரியில்லை. ఏంట్రా రే చెప్పురా, ఇక్కడ చూడరా రే. ఏంటి నీకే రే కావేరి ఎవర్రా అక్కడ? నీకు తెలియదా? ఏయ్ కొట్టేదండ్రా. ఏయ్ ఇక్కడ చూడరా, ఎవరు కావేరి? ஏய் நீ ఇంటికి வர்றா, அதுவும் வீட்டு பக்கத்துலேயே தூரமான காலம். நீ அதனால போகுது. ஏய்
அந்தாண்ட போங்கம்மா. ఊరు లేదా கருப்பசாமி இவனால பேய் பிசாசு எல்லாம் இல்லை புரியுதா அவனுக்கு இறக சூழ்நிலை கொஞ்சம்னா அவன் முக்கால்வாசி இவனை கொஞ்சம் புத்தி மாறாட்டம் பண்ணான் அவனால வேலைக்கு போக முடியல நைட்டானா எந்திரிச்சிட்டு தனியாக உட்காந்து கணக்குறான் எல்லாமே தேவையில்லாத ஏதாவது இருக்குமா என்னன்னு சாமியை நம்பியை கூப்பிட்டு நீங்கள் சொல்ல வேண்டாம். கருப்பசாமி அவனுக்கு எதுவும் இல்லை கொஞ்சம் புத்தி மாறாட்டம் தான் நீ எங்கிட்டு போய் எதையும் காசை கொடுத்து ஏமாற வேண்டாம் சரி என்றா டேய் சரி பண்ணுறது வெளியே சரி எனக்கு தெரியாது அவன் புத்தி கோளாறு அதை தான் ஏன் சொல்கிறேன் புத்தி கோளாறு அப்படின்னு பார்த்தால கிரக சூழ்நிலை சரியில்லை அதை நான் படிப்படியாக சரி பண்ணி தரேன் அவ்வளோதான் எதுவுமே எதுவுமே செயலில் இந்த மாதிரியே ஒரு இடம் போனோம்னா இப்படியே இருக்கிறான் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான் அவன் ரொம்ப புத்தி பேச மாதிரி இருக்கான். கருப்பசாமி உத்தரவிட்டு இவனுக்கு இப்போ அஷ்டம சனியும் நடக்குது உண்டா இல்லையா ஆனால் கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் இவனால் உச்சம் அப்படின்னு பார்த்தாலும் தான் சொல்கிறேன் எலும்பு சம்மந்தப்பட்டது பிரச்சனை உடலில் ரத்தம் இப்போ ஏற்றிருக்கணுமா இப்போதைக்கு எதுவும் ரத்தம் குறைவு அப்படின்னு பார்த்தாலும் இருக்குது ஏய் இடிச்சு விட்றா ஏன்றா ஆமாம் ஏய் ஆ கருப்பசாமி உத்தரவிட்டு இவனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை தான் கொஞ்சம் மனக்கோளாறு அவனுடைய இறகம் சரியில்லாத இருக்குது இதுக்கு நீ எதுக்கும் எதையும் நம்ப வேண்டாம் எந்த ஒரு குளறுபடி எதுவும் சேவனம் எல்லாம் இல்லை அவனுடைய அப்போ அங்கிட்ட துரத்து விடு நீ அவன் வீட்டை வச்சு சோத்த ஓடுற அதெல்லாம் நான் சொல்கிறேன் இவனுக்கு இறக சூழ்நிலை அப்படின்னு பார்த்தாலும் கொஞ்சம் மாற்றமாக இருக்கும் கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு பாதிப்பு வராது நீ எதுக்கும் எதுவும் நினைக்க வேணாம் எதுக்கும் அஞ்ச வேண்டாம் அவனாம் தைரியமாக இருக்க தானா அவன் பாட்டு கூட பாடுவான் ஏய் செப்புறா ஏ இக்கட சூடு நான் மூட்டி சூடுறா சிரிக்கிறான் ஏய் இவனுக்கெல்லாம் எந்த பேய் இல்லை பேய் இவனை பார்த்தா ஓடி போயிடும் ஏய் உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு தொழிலெல்லாம் கொஞ்சம் தடைப்பட்டு நவரணும் அதான் சொல்றேன் தொழில உன் கையை விட்டு நவருறியா என்ன தொழில் பெயிண்டிங்கா இருந்தால கருப்பசாமி உத்தரவிட்டு எதுவுமே இன்னைக்கு நடக்கல கருப்பசாமி நீ தான் எனக்கு அதை அமைச்சு தரணும் 10 ரூபா வருமானம் இல்லாத சிரமப்படுறோம் அப்படின்னு கேட்குறேன் இருந்தால கருப்பசாமி பூமி மேலே தான் இப்போ கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கோம் புரியுதா கருப்பசாமி அந்த பூமி மேலே கடன் வாங்கினாலும் அதை சீக்கிரமாக கட்டணும் எங்களுக்குன்னு உண்டானது அந்த ஒரு சொத்து தான் அப்படின்னு கேட்குறேன் கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு உணர்வு இல்லாத தீர்த்து கொடுத்தாரு புரியுதா என்ன கேட்குற என்ன கேட்கலாம் கருப்பசாமி இன்னைக்கு எதுவும் பிரிக்காத நீயே கட்டண இதெல்லாம் வேண்டாம் இன்னைக்கு எல்லாம் பிரிக்காத சொத்து சோழன்னு எழுதிட்டாங்க பொதுவான சொத்துல கொண்டு போய் நீயா வீடு அது எப்படி இப்போ வந்து மூத்தவன் இளையவன்னு கணக்கு இருக்குது இன்னைக்கு அவன் என்ன சொன்ன நீ யாரை கேட்டு கட்டலாம் இன்னைக்கு கட்டுமணிலே பிரச்சனையா இருக்கு கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்குன்னு உண்டானதை உன்னுடைய சொத்து ஒத்து அப்படின்னு பார்த்தலாம் உனக்கு நான் நல்லபடியாக மீட்டு வலியுறுத்தி கொடுத்தேன் அந்த இடத்தையே அமைச்சு கொடுத்தேன் அமைச்சு கொடுத்துட்டா எனக்கு என்ன பண்ற நல்லா யோசனை பண்ணி சொல்லுது ஐயா
ஆர்வத்துல சொல்லிட்டு நாளைக்கு என்னால முடியாதுன்னு சொல்லக்கூடாது. நான் கொடுக்குறேன் அந்த கட்டண வீட்டையே. நான் சொல்றது உன் வீட்டை நான் மீட்டு கொடுக்குறேன். அவன் கடல் தாண்டி இருந்தாலும் கருப்புசாமி உனக்கு சாதகமா அமைச்சு தரேன். உன்னுடைய கஷ்டத்தை போய்க்கிறேன். எந்த ஒரு பாதிப்பு இருந்தாலும் எந்த ஒரு கர்ம வினையா இருந்தாலும் நான் தீர்த்து கொடுக்குறேன். நீ எதை கேளு. ஒன்றும் சொத்து வேணுமா இல்லை குழந்தைக்கு திருமணம் ஆகணும்? வீடு வேணும். கருப்புசாமி உத்தரவிட்டு 9 மாசத்துல அந்த வீட்டை உனக்கு சாதகமா அமைச்சு கொடுக்குறேன். அமைச்சு கொடுத்தா எத்தனை கிடா வெட்டுறா? நான் என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் கல்யாணம் வேணுமா வீடு வேணுமா? அப்படியே நான் வீட்டு கொடுக்குறேன். இப்போ நீ கேட்குறத ஆற்றுற ஒரு கால் சேத்துற ஒரு கால் இல்லை வச்சுருக்கேன். ஒன்று கருப்புசாமி இந்த குழந்தைக்கு நல்லபடியாக திருமணம் எந்த ஒரு குளர்வு இல்லாத வலியுறுத்தணும். எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத தீர்த்து கொடுக்குறேன். பல போட்டி போராமை எந்த ஒரு குளர்வு இல்லாத உட்டார உறவினர் நீங்கள் பார்த்தா அங்கும் முன்னாடி அப்படின்னு பார்த்தா தீர்த்து கொடுத்துறேன். புரியுதா? யார் மயிலாடுதுறையில் இருக்கிறது? மயிலாடுதுறையா நீங்க? அவர் தானே இருந்தானோ? नाम क्या? क्या? ரேவதி. நல்லா மென்று சாப்பிட்டு உக்காரு. நான் கூப்பிடுறேன். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா? உன்னுடைய மக்களை பார்த்த, உன்னுடைய தொழிலை இறங்கி கருப்புசாமி கொஞ்சம் மனவேதனை, குடும்பத்திலையும் கொஞ்சம் சண்டை. ஆனால் கருப்புசாமி எந்த ஒரு குளறுபடி வராத காப்பாற்றணும். இன்னைக்கு எனக்கு வருமானம் கொஞ்சம் குறைவா இருக்கு. கருப்புசாமி எந்த ஒரு குறைவு இல்லாத நான் தீர்த்து கொடுத்தேன். மன சங்கடம் இல்லாத வடிவத்து கொடுத்தேன். எந்த ஒரு பாதிப்பு இல்லாத மாலையோட கருப்பை ஓடுறதை காப்பாற்றுறேன். உனக்குன்னு பல போட்டிகள் இருக்கு, பல தீமை நினைச்சிட்டு இருக்காரு. யார் எதை தீமை நினைச்சாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு ஓட்டு நிற்க. உனக்குன்னு கஷ்டம் நஷ்டம் எதாக இருந்தாலும் நான் தீர்த்து கொடுத்தேன். உன்னுடைய பங்கை சொல்லும் அவமானம் யார் படுத்தினாலும் கருப்புசாமி அதை வந்து யாரு சொன்னது? எந்த கௌரவம்னு சொல்றதுக்கு உரிமை இல்லை. இந்த கருப்புசாமி நான் உரிமையோட கருப்புசாமி இன்னும் 6 மாசத்துல அமைச்சு தரேன். கௌரவம் நீயா கேட்கிறேன்.